படித்தா பெரிய ஆள் ஆகிடலாம், உழைச்சா முன்னேறிடலாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு சில சமயம் தோணும். சரி, அப்படி படித்து உழைச்சி முன்னேறின யாரையாவது காமிங்கப்பான்னா அப்துல் கலாம், ரத்தன் டாட்டா, அம்பேத்கர், அண்ணாதுரை இப்படி ஒரு பெர்மனண்ட் டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம்தான் ஒப்பேத்துறது? இவங்களையெல்லாம் ரோல் மாடலாக வச்சு படித்து உழைச்சி யாருமே முன்னேறலையா, இல்லை நாட்டுக்கு தான் நாலு நல்லது பண்ணலையான்னு ஒரு கேள்வின்னு ஒன்று வந்துட்டாலே பதில் தேடித்தான் ஆகணும். பதிலை தேடி போனால் பல பேர் கண்ணில் பட்டாங்க. சரி, யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஒரு யோசனை. மாம்பழத்துக்காக முருகன் போன ரூட்டை விட்டுட்டு அவங்க அண்ணன் பிள்ளையார் போட்ட ரூட்டை ஃபாலோ பண்ணோம். ஏன்னா நாங்கள் மலைக்கோட்டைக்காரங்கிறத நிரூபிக்கணும்ல. நாட்டுக்கு மந்திரினாலும் நம்ம வீட்டுக்கு பிள்ளைதானன்ற மாதிரி ஒருத்தர் கிடைச்சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்தது இவர் வாழ்க்கை. இன்றைக்கி அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, யூகே இப்படி எல்லா நாட்டு யூனிவர்சிட்டிலையும் பட்டத்தை வாங்கி கூச்சிருக்காரு. இவரை விட வேறு யார் நமக்கு ரோல் மாடல்னு முடிவு பண்ணி இன்றைக்கி சந்திக்க போகிறோம். நீங்களும் வாங்க, மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்களுடைய நேட்டிவ் எதுங்க சார்? நீங்கள் படித்தது பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புலாம் எங்கே உங்களுக்கு? நான் படித்தது எல்லாமே லால்குடியில் இருக்க அரசு மேல்நிலைப்பள்ளி. ஓகே, அங்கே தான் படித்தேன் நான். ஓகே. அதுக்கு முன்னாடியும் லால்குடியில் தான் வந்து ஆரம்ப பள்ளியில் படித்தேன். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் லால்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி. நான் படித்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஸ்கூல் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய நட்பு வட்டாரம், என் கூட படித்தவங்களும் இன்னும் என் கூட தொடர்பில் இருக்காங்க. ரெண்டாவது, நாங்கள் எப்படி இப்போது ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறோமோ அதே மாதிரி எங்கள் ஸ்கூலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய கிளாஸ் ரூமுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. இதுதான் என் கிளாஸ் ரூம். நான் படிக்கும்போது இந்த கிளாஸ் ரூம் வந்து 12th B பயாலஜி கிளாஸு. இந்த சீட் தான் என்னோடய சீட். இங்கே தான் உட்காந்துருப்பேன். என் பக்கத்தில் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகசுந்தரம், அப்புறம் மணிகண்டன், பக்கத்தில் விஜயராகவன், சிட்டி பாபு, ஆறுமுகம், இவங்களாம் என் கூட உட்காந்துருப்பாங்க. டீச்சர்ஸ் இருக்கிறப்ப பயங்கர குவைட்டாக இருப்போம். டீச்சர்ஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக விளையாடுவோம். ஒர்க்காக தான் பரவாயில்ல. லைட், ஃபேன் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒர்க் ஆகுது. ஸ்கூல் கிளாஸில் சண்டை போட்டு முட்டி போட்ட இடம் இதுதான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இன்னும் நிறைய மெமரிஸ் வருது எனக்கு. இன்னொன்று, நான் இங்கே நோட்டீஸ் பண்ணது நிறைய கார், பஸ்ஸு, அதனுடைய சவுண்ட்ஸ் நிறைய வருது. மேபி பசங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் இருக்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கு காரு, பஸ்ஸோ அந்த இதெல்லாம் கிடையாது. 1-2 போகும், நாங்கள் அந்த சத்தத்தை கேட்போம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலி கிளாஸ் முடிஞ்சுட்டு இங்கே இருந்தால் எட்டி பார்ப்போம். அதாவது நடுவில் எங்கேயாவது நடந்து போனோம், யாராவது ஹெச்எம் இருக்காரா. யூஸ்வலாக நாங்கள் ஹெட் மாஸ்டருக்கு பயப்பட மாட்டோம், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டருக்கு ரொம்ப பயப்படுவோம். அப்படி இங்கேருந்து எட்டி பார்த்துட்டு அவர் அந்த பக்கம் நடக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு, நடக்கலைன்னா மட்டும்தான் நாங்கள் வெளியவே போவோம். அது வந்து அந்த பயம்லாம் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக எங்களை வச்சுருந்தார். நாங்கள் இருக்கும்போது ஹெட் மாஸ்டர் வந்து சண்முகசுந்தரம் சார் ரொம்ப சாஃப்ட். அவர் வந்து பசங்களை திட்டவோ அடிக்கவோ மாட்டார். ஆனால் எங்களோட ஏஹெச்எம், அசிஸ்டன்ட் ஹெச்எம் வந்து முத்துகிருஷ்ணன் சார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கர டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பார். ஆக்சுவலாக அந்த மாதிரி அவங்க எங்களை கண்டிச்சனால தான் நாங்கள் இன்னும் நல்லா வந்திருக்கோமோன்னு கூட எனக்கு ஒரு அபிப்பிராயம். எங்கள் ஸ்கூலில் ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, எந்த இலையுமே பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவருக்கு மரங்கள் மேலே அவ்வளோ ஆர்வம். எனக்கு அப்போ அது நமக்கு சின்ன வயசில் அதெல்லாம் தெரியாது இல்லையா. அவர் சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாருங்கிறதுனாவே போய் ஒரு இலையை பறிச்சுட்டு வருவேன். கரெக்டாக மாட்டி அடி வாங்குவேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அது இப்போ தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், உணர்றேன் இப்போது. ஆனால் அந்த சமயத்தில் நமக்கு தெரியல. மறக்க முடியாத பனிஷ்மெண்ட்னா ஸ்கூலில் எது சார் சொல்லுவீங்க? ஒரு தடவை வந்து இந்த படம் பார்த்துட்டு வந்து நம்ம அது அப்படி வந்து செஞ்சு காமிப்போம்ல, அந்த மாதிரி செஞ்சு காமி நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து 2 குச்சி எடுத்துகிட்டு கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தோம்.
ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்தோம். பார்க்கல அவங்க ஆசிரியர் வந்து வெளியே வந்து நிற்கிறார் கிளாஸ்க்குள்ளே வரணும்னு. அவர் வந்தது கூட எங்களுக்கு தெரியல. நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தோம். நல்லா வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அந்த பீரியட் ஃபுல்லாக வெளியில் வந்து முட்டி போட்டு வச்சுறாங்க. அப்போ முட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இல்லை ஆக்சுவலி. ஆனாலும் ஒரு 45 நிமிஷம் முட்டி போட்டு வெளியவே இருந்தோம். அது வந்து இன்னும் என்னால் மறக்க முடியாது. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது எங்களுடைய ப்ரேயர் இங்கே தான் நடக்கும். அந்த இடத்த பார்க்கும்போது யார் யார் என்னோடய டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து பாடம் எடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னும் எனக்கு அந்த ஸ்ட்ராங் மெமரியில் இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு வந்து எனக்கு செல்வம்னு ஒரு சார் கிளாஸ் எடுத்தார். அவரோட சேர்ந்து இன்னொரு சார் இருந்தார், காமராஜ் சார். அவர் எனக்கு கிளாஸ் டீச்சராக இல்லைனாலும் என் மேலே அக்கறை எடுத்து எனக்கு கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு சொல்லுவார். ஃபிசிக்ஸ்க்கு வந்து அருணாச்சலம் சார் இருந்தார். அவங்களாம் வந்து என்னோடய வளர்ச்சியில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு. அதே மாதிரி நான் இப்போ மெடிசன் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பயாலஜியில் வந்து அப்போ பாட்டனி, ஸ்வாலஜி அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பாட்டனிக்கு வந்து ரெஜினா மேடம், அதே மாதிரி ஸ்வாலஜிக்கு வந்து விமலா மேடம். 2 பேரும் வந்து ரொம்ப காம்படிஷன் மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு பயாலஜி கிளாஸ் எடுக்கிறது, அதில் நிறையா வந்து யார் நல்லா எந்த கிளாஸ் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் இருக்கும். அது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். அந்த இதில் வந்து 2 பேரும் சொல்லுவாங்க. நான் வந்து ஆக்சுவலி 12வது படிக்கும்போது பயாலஜியில் 199 200க்கு. அப்போ 2 பேரும் எனக்கு தெரிஞ்ச அந்த 2 டீச்சர்ஸ் சொன்னாங்க, இல்லை பாட்டனில் தான் அவன் குறைஞ்சிருப்பான், இல்லை ஜுவாலஜியில் தான் அவன் குறைஞ்சிருப்பான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. அந்தளவுக்கு வந்து பசங்களுக்கு அவ்வளோ சொல்லித்தரணும், அவங்கள எல்லா இடத்துலையும் 100% வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. நான் படித்த இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படியில் ஏறி இறங்கி விளையாடி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிச்சு அதே பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நல்ல நிலைமையில் வந்து நிற்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு. அனைவருக்கும் திருச்சி மாவட்டம் லால்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரின் அன்பு கலந்த வணக்கம். நம்ம பள்ளியில் 1994 பேட்சில் பயின்ற மகேஸ்வரன் என்ற மாணவர் இன்று அமெரிக்காவிலே மிகச்சிறந்த மருத்துவராக பணியாற்றி வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். இதுபோன்று இன்னும் பல மாணவ முத்துக்கள் என் பள்ளியிலே பயின்று பல்வேறு உயர் பதவிகளிலே இருந்து வருகின்றனர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் நல்லா படித்தோம், விடாமுயற்சியோடு இருந்தோன்னா நல்ல நிலைமைக்கு ஆளாகலாங்கிறது என்னோடய ஆழமான நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்னுடைய இளங்கலை மருத்துவம் எம்பிபிஎஸ் வந்து பெருந்துறை மெடிக்கல் காலேஜ், பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் எம்எஸ், அதாவது அறுவை சிகிச்சையில் பண்ணக்கூடிய முதுகலை மருத்துவம், அது வந்து சென்னையில் இருக்க கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் எம்எஸ், அப்புறம் எடின்பரோ யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஆர்சிஎஸ், அப்புறம் இங்கிலாந்து சர்ஜிக்கல் காலேஜில் வந்து எஃப்ஆர்சிஎஸ், அப்புறம் யூகேயில் வந்து சிசிடி, அப்புறம் கிளீவ்லண்ட் கிளினிக் அமெரிக்காவில் வந்து ஃபெலோஷிப் பண்ணி ஏஎஸ்டிஎஸ் அப்படின்னு ஒரு பட்டப்படிப்பு. கடைசியாக ரீசெண்டாக நான் வாங்கினது வந்து கனடா நாட்டில் இருக்க ராயல் காலேஜில் ஒரு பட்டப்படிப்பு, அதையும் முடித்து வாங்கியிருக்கேன்.